கேமரா
ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க செந்துறை பேருந்து பணிமனை தொடக்க விழாவிற்கு மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக முதன்மை செயலாளர் அவர்களும் உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உயர் திரு சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கலாம். வதனமென திகழ் பரத கண்டமிதில் நிற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரு திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட மேலாண்மை இயக்குனர் அவர்களை வரவேற்புரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்குட்பட்ட செந்துறை என்று புதிதாக துவங்கப்படவுள்ள பணிமனையின் வரவேற்பு விழா தலைமைத்துவத்திற்கும் போக்குவரத்து துறையின் முதன்மை செயலாளர் அவர்களே, தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ள மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களே, மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் IAS அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களே, பொது மேலாளர்களே, அலுவலர்களே, மேற்கு ஆர்பி பொறியாளர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, ஊர் பொதுமக்களே, அனைவரும் வருக வருகன வரவேற்று இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரை அவர்களையும் வரவேற்று வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. முதலாவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக முதன்மை செயலாளர் அவர்களுக்கு மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்கிறார்கள். சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது.
மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. திட்ட இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தற்போது அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. அரசு விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. கோயம்புத்தூர் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. திருநெல்வேலி கோட்ட மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. விழுப்புரம் கோட்ட மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. சேலம் கோட்ட மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. மதுரை கோட்ட மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. திருச்சி மண்டல பொது மேலாளர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. உதவி மேலாளர் திருச்சி அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. கோட்ட மேலாளர் அவர்களுக்கு அரியலூர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. முதன்மை நிதி அலுவலர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்பட்டது. பொது மேலாளர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க
ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சீரும் சிறப்போடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவருடைய நல்வாழ்த்துக்களோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களோடும் நிகழ்வாக இன்றைய தினம் புதிய பணிமனை இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை முதன்மைச் செயலாளர் அவர்களே, வரவேற்பியாற்றியிருக்கின்ற கும்பகோணம் கோட்டத்தினுடைய மேலாண் இயக்குனர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அதற்குரிய அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, பணிமனையை திறந்து வைத்து உங்களிடையே இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் அவர்களே, அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் கு சின்னப்பா அவர்களே, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அவர்களே, திருச்சி பொது மேலாளர் அவர்களே, கோட்ட மேலாளர் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற பல்வேறு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர்களே, நிர்வாக இயக்குநர்களே, பொது மேலாளர்களே, நன்றியுரைக்குரிய இருக்கின்ற செந்துறை பணிமனுடைய கிளை மேலாளர் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு அலுவலர்களே, கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் குன்னம் தொகுதியிலே, குறிப்பாக செந்துறை பகுதியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த பணிமனையை திறந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டிக்கார், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னைக்கு அவர் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று குன்னம் தொகுதியில் மட்டும் 2 பணிமனையை கொண்டு வந்திருக்கிறார். இது எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா எந்த காலத்திலையும் இப்படி 2 பணிமனையை, ஒரு பணிமனை கொண்டு வர்றதே ஒரு காலத்திலையும் ஆகாது. ஏன்னா நம்ம பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி, யாரும் திரும்பி பார்க்க கிடைக்கன் பார்வை கூட கிடைக்காத ஒரு பகுதி தான் நம்முடைய பகுதி. அது காரணம் இந்த துறையுடைய அமைச்சராக மாண்பு தளபதியார் அவர்களால் நியமிக்கப்பட்ட அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இங்கே 2 பணிமனையை குன்னத்திலேயும் இன்றைக்கு செந்துறையிலையும் கொண்டு வந்திருக்கிறார். இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. அதை காட்டிலும் இன்னொரு சாதனை, அவர் இந்த துறைக்கு அமைச்சராக வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பகுதியில், குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் புது பஸ்ஸையே பார்க்குறோம். ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, புதுசாக பஸ் வந்தால் முதல்ல கும்பகோணம் இல்லை திருச்சி, இந்த 2க்கும் தான் முதல்ல பஸ் விட்டு வந்த திருச்சிக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். முதல்ல திருச்சி, 2வது கும்பகோணம். அங்கே கழிவடையாக பண்ணுற பஸ்ஸை மட்டும்தான் கொண்டு வந்து அரியலூருக்கு ஜெயங்கொண்டத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் பார்க்குறது என்னென்னா, மஞ்சள் கலர் பஸ்ஸு, ப்ளூ கலர் பஸ்ஸுன்னு எல்லாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட்டோடு போயிட்டுருக்கு. இப்போ தான் புது பஸ்ஸையே நம்ம பார்க்குறோம். இப்போது எல்லா டெப்போவிலையும் அமைச்சர் புது பஸ்ஸை கொடுத்துட்டார். இந்த நிகழ்வு நம்முடைய மாவட்டத்திலே மிக சிறப்பாக நடந்திருக்கு. குறிப்பாக இப்போ நாங்கள் சென்னைக்கு போனால் பார்க்குற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் அமைச்சரையும் கேட்குறாங்க, எங்களையும் கேட்குற என்னென்னா, என்னையும் எப்பா அவர் என்ன அமைச்சர் வந்து உங்களுக்கு மட்டும்தான், உங்கள் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அமைச்சராக, அங்கேயே எல்லா பஸ்ஸையும் விடுறீங்க, எல்லா புது பஸ்ஸையும் அங்கேயே விட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும், அதுவும் குறிப்பாக இதுவரை யாரும் செய்யாத ஒரு சாதனை, அந்தந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தே பேருந்தை இயக்கிய பெருமை அண்ணன் சிவசங்கர் அவர்களை தான் சாரும். அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் போயிட்டு விட்டார், எல்லா மாவட்டத்துக்கும் புது பஸ்ஸை விட்டார். இப்போது தமிழ்நாட்டில் இப்போ இன்னும் சொல்ல போனால், இங்கே என் தொகுதி ஜெயங்கொண்டமாக இருந்தாலும் சரி, அரியலூராக இருந்தாலும், குன்னமாக இருந்தாலும், பெரம்பலூராக இருந்தாலும், மக்கள் எங்கெல்லாம் புதிதாக நீடிப்பு வழித்தடம் கேட்டார்களோ அனைத்து குக்கிராமங்களுக்கும் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் சிவசங்கர் அவர். எனவே இப்படி இந்த துறையிலே பல புதுமைகளை புகுத்தி இன்னைக்கு போக்குவரத்து துறையை தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கின்ற வகையில் புதிய சாதனையை படைத்து இன்றைக்கு மக்களுக்கு இந்த சேவையை, ஒரு மகத்தான சேவையை வழங்கக்கூடிய அமைச்சராக நான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே
அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் அவருடைய இந்த 5 ஆண்டு காலம் பதவி நிறைவடைகின்ற நேரத்தில் இங்கே செந்துறையிலையும் அவருடைய தொகுதியில் இந்த பணிமனையை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இன்று போல் என்றைக்கும் அண்ணன் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள், குன்னம் தொகுதி மக்கள் என்றைக்கும் நன்றியுடர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடர வேண்டும். மீண்டும் இந்த மாவட்டத்திலே, அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகளையும் வென்று தமிழ்நாட்டை மாண்புமிகு தளபதியார் தலைமையிலே ஒப்படைத்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பாராட்டி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியுடன், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியுடன் செந்துறை பேருந்து பணிமனை தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுள்ள மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர், நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, இது செந்துறையிலே புதிய பணிமனையை திறந்து வைத்து நிறைவாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போக்குவரத்து துறை மின்சார அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள போக்குவரத்து துறை அலுவலர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கி சென்றுள்ள தேவண்ண சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தேவண்ண சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பாக இந்த போக்குவரத்து துறை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை எனக்கு இந்த செந்துறை மிகவும் பழக்கமான பூமி. இங்குதான் நான் படித்தேன் உயர்நிலை பள்ளியில். அது சாதாரணமாக கிராமமாக இருந்தது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் பகுதியிலே அமைச்சரான பிறகு பல்வேறு அலுவலகங்கள், குறிப்பாக மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை கிடைக்கின்ற அளவிற்கு அவர் இந்த செந்துறையை சாதாரண கிராமமாக இருந்ததை இன்றைக்கு பெரிய அளவிலே உயர்த்தி, இன்றைக்கு இந்த செந்துறையிலும் ஒரு புதிய அரசு மருத்துவமனை, அரசு பேருந்து மணியினை ஏற்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்தை சிறப்பாக செயல்படுகின்றதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அவர் நம்முடைய ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக போக்குவரத்து துறையில் பணி எவ்வளவு, அமைச்சர் பணி எவ்வளவு கடினமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் அந்த துறையுடன் இணைந்து இருந்தேன். ஆகையினாலே அது ஒரு ஸ்ட்ரைக் வராமல் தொழிலாளருடைய நலனை பாதுகாத்து இன்றைக்கு தமிழகத்திலே போக்குவரத்து துறை அகில இந்திய அளவிலே பேசப்படுகின்ற, புகழப்படுகின்ற அளவிற்கு செயல்படுகின்ற நம்முடைய மாண்புமிகு அன்பு சகோதரர் சிவசங்கர் அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் போக்குவரத்து துறையில் தான் தொழிலாளர்கள் நிறைய செய்கிறார்கள். அதே போல் போக்குவரத்து துறையில் தான் மக்களுடைய பயன்பாடுகள். பெரம்பலூர் மாவட்டத்திலே எல்லா பகுதிகளுக்கும், உட்கிராமங்களுக்கும் இன்றைக்கு பஸ் விடப்பட்டிருக்கிறது மக்களுக்கு. அது நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கு இந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த பகுதிக்கு பல்வேறு அமைச்சர் சிவசங்கர் அவர்களை
குறித்து விழா மதிப்பிற்குரிய முதன்மை செயலர் மதிப்பிற்குரிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து மேலாண்மை இயக்குனர் போக்குவரத்து கழக அனைவருக்கும், போக்குவரத்து கழக ஊழியர்கள் அனைவருக்கும், இங்கு பங்கு கொண்டுள்ள பொதுமக்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேருந்து பணிமனையினுடைய முழு வேலைகளும் கடந்த 2 மாதத்திற்குள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று கூறலாம். நிலம் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து ஒரு மாத காலத்திலேயே இந்த பணிமனை முடிவுற்று இன்று துவக்க விழா கண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் தொலைதூர பகுதி என்ற ஒரு காலத்தில் அறியப்பட்ட செந்துறை, அரியலூர் மாவட்டத்திலேயே கடைக்கோடி இடமான இந்த செந்துறை இன்று ஒரு முக்கியமான இடமாக மெயின் பிளேஸாக வந்து இங்கே இருக்கிறது. அதற்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய உழைப்பும் முயற்சியுமே காரணம். மேலும் இந்த போக்குவரத்து துறையானது கடந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையுமின்றி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அமைதியான முறையில் தீபாவளி சமயமாக இருக்கட்டும், பண்டிகை காலங்கள், எண்ணற்ற விசேஷ காலங்களிலும் எந்தவித குளறுபடியுமின்றி ஒரு சின்ன பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியும் கடின உழைப்புமே காரணம். மேலும் தமிழக அரசால் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை பொதுமக்கள் அனைவருக்கும் நேரடியாக சென்று பயனளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நேரங்காலம் போதாது. அந்த அடிப்படையில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த செந்துறை பணிமனை துவக்க விழாவில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் தமிழக அரசால் பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நலத்திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு தகுதியானதை தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமையுரையாற்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக முதன்மை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரம் துறை அமைச்சர் அவர்களே, ஜெயங்கொண்டம் மற்றும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, எம்டி, எம்டிசி மற்றும் எல்லா எஸ்டியூஸுடைய எம்டிஸ் அனைவருக்கும், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய டெப்போ திறக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் ரொம்ப முயற்சி அடைக்கிறேன். நான் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம டிப்பிக்கல் ஃபங்க்ஷன் மாதிரி கொஞ்சம் சில பேர் மட்டும் இருப்பாங்களா நினச்சி வந்திருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ மக்கள், பொதுமக்கள் கூட நீங்கள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு நன்றி. அப்படி பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் செந்துறை என்பது செந்துறை டவுன், செந்துறை தாலுகா, இந்த டவுன் என்பது நம்ம ரிவ்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரிவ்யூ பண்ணும்பொழுது பேர்லேயே வராது. இனிமேல் அரசுல கதை கும்பகோணம்லேயும் கும்பகோணம் எஸ்டியூ ரிவ்யூலேயும் சரி, அரசு லெவலில் கவர்மெண்ட் லெவலில் ரிவ்யூ பண்ணாலும் சரி, ஒவ்வொரு மண்டே நான் ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதுலேயும் செந்துறையும் வரும் இனிமேல். I would like to thank the Honorable Minister for bringing Sendurai in the map of STUs உடைய டிப்போ மேப்பில் கொண்டு வரதுக்கு பொதுமக்கள், இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன்.
இதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் முன்முயற்சிகள் இவை அனைத்தும் சத்தியமானது. அதை சொல்ல போகிறேன். தமிழ்நாடுல மாடர்ன் 20,000 வெஹிக்கிள்ஸ் 20,000 பஸ் மேலே வந்து அது பஸ்ஸஸ்லேருந்து அரௌண்ட் 20-30 வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கிலிருந்து ஒவ்வொரு தினசரி இந்த ஊரில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த டவுன் வரைக்கும் வேறு டவுன்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு அங்கே நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும். இன்னையிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே பார்க்க போகிறது தான் சென்னை பார்த்தேன், கேசிபிடி, அப்போ சென்னை நிறைய பார்த்தவங்க அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, திருச்சி, இதே மாதிரி பார்க்குறது இங்கிலேருந்து அப்படியே போகலாம். அது மட்டும் இல்லை, தாய்மார்கள் நீங்கள் எல்லாரும் விடியல் பயணம் தெரியும், என்ன ஃப்ரீயாக தான் போகணும், ஃப்ரீ ரைட் தான் போகிறீங்க. ஏன் இது நம்ம கவர்மெண்ட் மூலமாக அல்லது அரசு மூலமாக ஏன் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் தெரியும், அதாவது வளர்ச்சிக்கும் இயக்கம் மற்றும் நல்ல டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மிக முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நல்ல டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் நமக்கு வளர்ச்சி வராது, எங்கேயும் போக முடியாது. எங்கேயும் போக முடியலன்னா நம்ம வளர்ச்சி வராது. அதனால் இந்த மாதிரி ரோபஸ்ட் சொல்லுவேன் இங்கிலீஷில், ரோபஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அவங்க ஃபெயில் ஆகாத, ப்ராப்ளம் இல்லாத, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமாக ஆகும். தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலம், எஸ்டியூஸ் அது கார்பரேஷன்ஸ் மூலம் இந்த மாநிலத்தில் ஒரு வலுவான போக்குவரத்து அமைப்பை வழங்கி வருகிறது. நான் சொன்ன போல 20,000 பஸ்ஸஸ் மேலே ஒவ்வொரு ஊருக்கும் 1,000 ஒரு 1000 இருக்கக்கூடிய குடியிருப்புகள், அது வில்லேஜ், அது எல்லாம் கவர் ஆகிருக்கும் ஒரு நாளும். அதனால் இன்னைக்கு செங்குளத்தில் இந்த புதிய டெப்போவை திறப்பதன் மூலம் இந்த ஏரியா, இந்த பகுதி மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியை இன்னும் நெருக்கமாக கொண்டு வரலாம். இந்த பகுதியில் மக்களுக்கு போக்குவரத்து எளிதாகவும் மற்றும் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அது வந்து ரிலையபிள், அந்த ஃபெயில் ஆகாத, அது மாதிரி ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்பது இந்த ஊருக்கு இந்த டெப்போ மூலமாக கொண்டு வந்திருக்க என்னது நம்பிக்கை உண்டு. கடைசிய இந்த டிப்போ மிக சிறப்பாக செய்யப்பட வேண்டும். அதுக்காக ஐ ரிக்வெஸ்ட் our STU employees, our drivers, our conductors, our technicians, MD உடைய தலைமை கீழ் எல்லா எம்ப்ளாயீஸ் எல்லாரும் இங்கே அதர் டெப்போவில், அதர் ஸ்டாப்ஸில், அதர் ஏரியாவில் பண்ண மாதிரி இங்கேயும் புதுசாக நம்ம பண்ணாலும் நீங்கள் வந்து சிறப்பாக நல்லபடியாக இங்கிலிருந்து சர்வீஸ் நாளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கான நன்றி சொல்லி விதை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கடைக்கோடி ஒன்றியமான செந்துறை ஒன்றியத்திற்கு 4 வழி சாலை 33 கிலோவாட் மின் நிலையத்தினை உயர்த்தி, தரம் உயர்த்தி 110 கிலோவாட் துணை மின் நிலையமாக மாற்றியும், புதிய மருத்துவமனை கட்டிடத்தினை கொண்டு வந்தும், அனைத்து பகுதிக்கும், அனைத்து ஊராட்சிகளுக்கும் தரமான சாலைகளை ஏற்படுத்தியும், அனைத்து பகுதிகளுக்கும், மாநிலத்தின் அனைத்து ஊர்களுக்கும் செந்துறையிலிருந்து பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்தும், இது போன்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி, மேலும் இன்றும் ஒரு திட்டமாக, புதிய திட்டமாக
மேலும் ஒரு மைல்கல்லாக செந்துறை பேருந்து பணிமனையினை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி நம்முடைய செந்துறைக்கு என்று வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய பேருந்து பணிமனையை திறந்து வைக்கின்ற இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு இந்த பேருந்து பணிமனையை திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை செயலாளர், போக்குவரத்து துறையுடைய செயலாளர், மரியாதைக்குரிய கன்சோங்கம் ஜடக் திரு ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் தசரதன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் சின்னப்பா அவர்களே, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய மோகன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் வருகை தந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற விழுப்புரம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகங்களுடைய மேலாண் இயக்குநர்களே, நம்முடைய கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தினுடைய நம்முடைய அரியலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் சிவராமன் அவர்களே, கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய திருச்சி பொது மேலாளர் சதீஷ் அவர்களே, கோட்ட மேலாளர் ராம்குமார் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற கிளை மேலாளர் கார்த்திகேயன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் வருகை தந்து பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய போக்குவரத்து துறையினுடைய பல்வேறு நிலை அலுவலர்களே, தொழிற்சங்கங்களுடைய தலைவர்களே, பெரியவர்களே, பெருந்திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் திருச்சி மாவட்டமாக இருந்தோம். திருச்சி மாவட்டம் தலைநகர் திருச்சிக்கு போனோம்னா இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகணும். அப்போவும் நம்ம மாவட்டத்தோட கடைசி தான். பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தாலும் அப்போவும் நம்ம கடைக்கோடி பகுதியாக தான் இருந்தோம். இன்றைக்கு எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம அரியலூர் பகுதியோ ஆண்டிமடம் பகுதியோ கடைக்கோடி பகுதியாகத்தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். எனவே இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்முடைய குன்னம் தொகுதிக்கென்று ஒரு அமைச்சர் பொறுப்பை வழங்கிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த பணிகளை எல்லாம் செய்து நம்முடைய பகுதியுடைய வளர்ச்சிக்கான பணிகளை தொடர்ந்து செய்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அரியலூரிலிருந்து செந்துறை வரை, செந்துறையிலிருந்து ஜெயங்கொண்டம் வரை இருக்கின்ற இந்த சாலை இன்றைக்கு அகலப்படுத்தப்பட்டு ஒரு பெரிய நகரங்களுக்கு இடையிலே இருக்கின்ற நெடுஞ்சாலை போல் நாம் பயணிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அதே போல் இந்த பகுதியுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு மின்துறையை வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நாள் கோரிக்கையாக செந்துறை பகுதி மக்களுக்கு இருந்த அந்த 110 kV சப்ஸ்டேஷனாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் பிலாக்குறிச்சி பகுதியில் இருக்கின்ற அந்த கிராமப்புற மக்களுக்கு அங்கே ஒரு துணை மின் நிலையம் சப்ஸ்டேஷன் அமைத்தால் அந்த பகுதியுடைய லோ வோல்டேஜ் பிரச்சனை தீர்க்கலாம் என்கின்ற அந்த குறையும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விளாக்குறிச்சியிலே அந்த சப்ஸ்டேஷனுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பணி செய்ய இருக்கிறோம். நம்முடைய அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த சப்ஸ்டேஷன் மாத்திரம் இல்லாமல் ஜெயங்கொண்டம் தொகுதியில் சிலால், கும்பலங்குழி, நம்முடைய குன்னம் தொகுதியில் ஆலத்தூர் ஒன்றியத்தில் குலக்கானத்தம் 3 இடங்களில் புதிய சப்ஸ்டேஷன் பணி துவங்கப்பட்டிருக்குது. அரியலூரில் ஏலாக்குறிச்சியில் நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த அந்த சப்ஸ்டேஷன் பணியும் துவங்கப்பட்டிருக்குது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், மிக 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 பின்தங்கிய பகுதியாக இருந்த அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடக்கிறது என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய தொகுதிக்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் கேட்கின்ற பணியை அவர்கள் செய்து கொடுக்கின்ற காரணத்தினால் இந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இங்கே நம்முடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல 2 வருடத்திற்கு முன்பாக குன்னத்தில் இந்த பேருந்து பணிமனை அமைக்கப்பட்டது. இப்பொழுது செந்துறை பேருந்து பணிமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி தேவை என்றால் நாம் நீட்டிக்கின்ற போது அதில் பெரிய சிரமம். அரியலூர்லேருந்து வர்ற பஸ்ஸாக இருந்தால் இங்கே செந்துறை வரும்போதே 20 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் டவுன் பஸ்ஸை இயக்கணும்னா பல இடங்களுக்கு போக முடியாமல் இருக்கும். ஜெயங்கொண்டத்துலேருந்து வரணும்னா இங்கே வரும்போது 25 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் டவுன் பஸ் இயக்குவதற்கு சிரமமாக இருக்கும். எனவே டவுன் பஸ் இயக்கக்கூட முடியாத பகுதிகளுக்கும் இயக்குவதற்கு
இனி செந்துறை பணிமனை என்கிற போது இங்கிருந்து அந்த பேருந்து இயங்குகிற போது எல்லா பகுதிகளுக்கும் அந்த நகர பேருந்து சேவை கிடைக்கும். குறிப்பாக மகளிர் விடியல் பயணம் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அந்த வாய்ப்பு எல்லா கிராமங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இதன் மூலமாக நிறைவேறுகிறது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே இது போன்று தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடியாக செய்து தரணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மலைப்பகுதிகளெல்லாம் இது முதல்ல விடியல் பயணம்னு இல்லாமல் இருந்தது. ஊட்டி, கொடைக்கானல்லாம் அந்த பகுதிகளுக்கும் நகர பேருந்து வசதியை ஏற்படுத்தி அங்கேயும் விடியல் பயணத்தை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொல்லிமலைன்னு ஒரு பகுதி, கீழே இருக்கிற டெப்போலேருந்து தான் பஸ்ஸு மலை மேலே போய் வரணும். கீழேருந்து மேலே போகவே 40 கிலோமீட்டர், அதுக்கு மேலே டவுன் பஸ் ஓட்ட முடியாது. இப்போ அந்த கள்ளக்குறிச்சி கொல்லிமலையில் புதிதாக ஒரு பணிமனையை அமைப்பதற்கு உத்தரவிட்டு கடந்த வாரம் திறந்து வைத்தார்கள். அந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற குக்கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் அந்த விடியல் பயணம், கட்டணமில்லா பயணம் கிடைக்குதுன்னா நம்முடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் போய் கிடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் தான் நமக்கும் இந்த ஒரு மகத்தான வாய்ப்பு. நம்முடைய முதன்மைச் செயலாளர் மரியாதைக்குரிய சிறு சார் அவர்கள் சொன்னது போல இந்த போக்குவரத்து சேவை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. மனிதர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அடுத்து எங்கே போகிறதுன்னு தவிக்காமல் நினச்ச நேரத்திற்கு ஒரு வேலை தேடி போகணுமா, படிக்க போகணுமா, ஒரு தொழிலுக்கு போகணுமா, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இது போல் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டை தாண்டி மற்ற பகுதிக்கு போனீங்கன்னா பேருந்து வசதி இருக்கலாம், கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ. ஆனால் எல்லா கிராமத்திற்கும் பேருந்து வசதி உண்டானா குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி அங்கெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. இதை தாண்டி மகாராஷ்டிராவை தாண்டி வட இந்திய பகுதிக்கு போனீங்கன்னா, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றிய பிரதமர் மோடியோடைய ஊரான குஜராத் மாநிலத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு தாலுக்கா தலைநகர் வரைக்கும் தான் பேருந்து போகும். அதுக்கு மேலே போகணுன்னா ஜீப்பில் தான் போகணும். அந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 20 பேர் சுற்றி தொங்கிட்டு போவாங்க. அது போன்ற ஒரு சூழல் தான் அங்கெல்லாம் இருக்குது. ஆனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அரசு பேருந்து என்று தனியார் இடத்திலும் இருந்த பேருந்துகளை கையப்படுத்தி அரசு பேருந்துகளாக பொது சேவை நிறுவனமாக கொண்டு வந்த காரணத்தினால்தான் நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. வெளி மாநிலத்துக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு. அந்த வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கிராமம் நகரம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்திலும் வளர்ச்சி கிடைத்திருக்குது. நீங்கள் செந்துறைக்கு வந்தாலும் செந்துறையிலேருந்து படிக்க போகணும்னா அரியலூர் காலேஜுக்கு போகணுமா பஸ்ஸில் ஏறி போயிடலாம். இப்போ வேப்பூர் காலேஜுக்காக இப்போ பஸ் நம்ம விட்டுட்டோம். மகளிர் இங்கேருந்து இப்போ பெண் குழந்தைங்க அங்கே போய் படிக்க முடியும். இப்போல்லாம் பஸ்ஸு நான் போகிற பள்ளிக்கூடத்துக்கு பஸ் வேணும்னு பசங்க என்னை மறித்து கேட்குற அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய பசங்க மனநிலை இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அது நம்முடைய அரசு கொடுக்கின்ற சேவை காரணமாகத்தான். இந்த நம்முடைய இந்தியாவிலேயே பள்ளிக்கூடத்துக்கென்று நம்முடைய தனியாக ஒரு பேருந்து சேவை சென்னையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துவங்கி வைத்தார்கள். நம்முடைய மாநகர போக்குவரத்துடைய மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய பிரபு சங்கர் அவர்கள் அந்த ஆலோசனையை கொடுத்து அதை ஏற்பாடு செய்து அந்த பள்ளிக்கூடம் விடும் நேரத்தில் அந்த பேருந்து அங்கே போய் நின்று அந்த பசங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுடைய வீடு இருக்கிற பகுதியில் இறக்கி விடுற அந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக இது தமிழ்நாடு முழுவதும் இனி வந்தே தீரும். ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ செந்துறை பேருந்து பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு 20 பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அந்த பேருந்து சேவை வழங்குவதற்கான பணி இப்பொழுது துவங்கிவிட்டு இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான சேவையை இன்றைக்கு வழங்கி வருகின்ற காரணத்தினால்தான் டெல்லியில் நடந்த பாராட்டு விழாவில் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு விருது கொடுத்தார்கள். இந்தியாவிலேயே சிறப்பான சேவை வழங்குகின்ற போக்குவரத்து கழகமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இயங்குகிறது என்று. அந்த அளவிற்கு நம்முடைய இந்த போக்குவரத்துறை என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் மிக சிறப்பான இயங்கி வருகிறது. நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ஒரு தொகுதி நிகழ்ச்சியாக மாத்திரம் இல்லாமல் துறையோட நிகழ்ச்சியாகவும் ஏற்பாடு செய்து நம்முடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய சிறுசாரி இங்கே வர சொன்னது இல்லாமல் 8 போக்குவரத்து கழகங்களுடைய எம்டிக்களையும் இங்கே அழைத்திருக்கிறேன். காரணம், இந்த 4 வருடத்தில் அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த சிறு சலசலப்பும் இல்லாமல் நம்முடைய பேருந்து சேவை எல்லோருக்கும் வழங்குவதற்கும், குறிப்பாக நம்முடைய கலெக்டர் அவர்கள் சொன்னது போல் தீபாவளி பொங்கல் நேரத்தில் பேருந்து பிரச்சனையே இல்லாமல் இயங்குவதற்கு எல்லோரும் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பை நல்கியவர்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழாவாக இது இருக்கின்றது தான் எல்லோரும் அழைத்து இந்த விழாவில் சிறப்பித்திருக்கிறேன். சென்னைக்கு நம்ம மக்களுக்கு தெரியும், நம்ம மக்கள் தான் பெரும்பாலும் சென்னையில் போய் கோயம்பேடில் வேலை பார்க்குறவங்க. அந்த தீபாவளிக்கு முதல் நாள் அங்கேருந்து பேருந்தில் வர்றது எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஊர் வந்து சேர்கிற அளவிற்கு பேருந்து வசதி இப்போது சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். காரணம், இந்த போக்குவரத்துறை மிக மோசமான நிலைமையில் இருந்தது. அந்த பழைய பேருந்துகளை வைத்துக்கொண்டு ஓட்டி கொண்டிருந்தோம். இப்போ அந்த பழைய பேருந்துகள்லாம் மாற்றி புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 13,000 பேருந்துகளை வாங்குவதற்கு
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். கிட்டத்தட்ட அதில் ஒரு 11,900 பேருந்துகள் வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு விட்டது. 8,200 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்போ இங்கே நிற்கிற பேருந்தெல்லாம் புதிய பேருந்து, மஞ்சள் நிற புறநகர் பேருந்தாக இருந்தாலும் நீல நிற நகர்ப்புற பேருந்தாக இருந்தாலும். 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் போய் இயற்கை எரிவாயுகளை இயங்குகிற 12 புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து விட்டு வந்தோம். இது ஒரு பெரிய முயற்சி. நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்ற முயற்சியில் சென்னை மாநகரத்தில் எப்படி கரண்ட்டில் இயங்குகின்ற பேட்டரியில் எலக்ட்ரிக் பேருந்துகளை இயக்குகிறோமோ அதே போல் இங்கெல்லாம் இயற்கை எரிவாயு பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் இயக்குவதற்கு 750 பேருந்துகளை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தில் 12 பேருந்துகளை அங்கே துவக்கி வைத்திருக்கிறோம். இப்படி இந்த பேருந்து துறை, போக்குவரத்து துறை ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற ஆதரவும் அவருடைய உற்சாகமும் தான் இன்றைக்கு இது செயல்பட காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி நம்முடைய செந்துறை பகுதியுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இந்த அரசு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்து பணிமனை அமையும். அதற்கு நம்முடைய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு, வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் இந்த பேருந்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும், ஏன்னா நகர்ப்புற பேருந்தில் கட்டணமில்லா பயணம் எல்லோருக்கும் இன்றைக்கி எல்லா கிராமத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. அதனால் அதையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய போக்குவரத்து துறையுடைய அரசு கூடுதல் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய சிறுசார் அவர்களுக்கும் மற்ற போக்குவரத்து கழகங்களுடைய மேலாண் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நன்றி உரையாற்ற திருச்சி பொது மேலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அதிரடியாக போன ஜனவரி 31 அன்று அடிக்கல் நாட்டி இன்று 6/3 அன்று வெற்றி விழா காணும் இந்த செந்துறை டெப்போவை திறந்து வைக்க வந்திருக்கும் நமது மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உயர்திரு போக்குவரத்து துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் திட்ட அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் எஸ்சிடிசி விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் எங்கள் கும்பகோணம் ஆகிய போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், ஓட்டுநர்களுக்கும், நடத்துனர்களுக்கும், பொறியாளர்களுக்கும், தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்துள்ள நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஊராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க பிரதிநிதிகள், அனைத்து தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் அனைத்து பணியாளர் நண்பர்களுக்கும், அலுவலர்கள் மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ள அனைத்து பணியாளர்களுக்கும், அலுவலர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களது போக்குவரத்து கழக அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக வெற்றிகரமாக ஆகஸ்டிலிருந்து மார்ச் 26 வரைக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் ஓய்வு கால பலன்களை அதிரடியாக வழங்கி அதையும் ஒரு மகிழ்ச்சியோடு எங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்த மாண்புமிகு தாயுள்ளத்தோடு அதை வழங்கிய நமது மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நன்றி சொல்ல விட்டேன். இந்த இடம் நம்ம கிடைக்காம தடுமாறி எங்கே இடம் கிடைக்குமோன்னு திறந்துக்கிட்டு இருந்தபோது தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குதுன்னு ஒரு நாள் பார்த்துட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னோம். ஒரு 4 நாளில் இந்த இடத்தை நம்முடைய போக்குவரத்து துறைக்கு உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து மிக சுறுசுறுப்பாக செயலாற்றி அதை வழங்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஊரக வளர்ச்சியினுடைய திட்ட இயக்குனர், நாங்கள் இந்த பணியை அவரை நம்பி தான் துவங்கணும். சட்டமன்ற உறுப்பினர் நிதிக்கு உடனே டக்குன்னு ஆர்டர் போட்டு கொடுத்ததாக இருந்தாலும் மற்ற நிதிகள் மூலமாக மற்ற பணிகள், கட்டிடங்கள்லாம் கட்டுவதற்கு, ஏன்னா நம்ம அரசு மூலமாக நிதியை எதிர்பார்த்தா தாமதமாகிடும். அந்த தாமதம் வந்துவிடக்கூடாதுன்னு சொன்னோடனே அவரும் மிகுந்த சிரத்தை எடுத்து நிதியை ஒதுக்கி இன்றைக்கு இந்த பணி நிறைவுற்று இந்த திறப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் திட்ட இயக்குனருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் இன்றைக்கு வர முடியல.
அவர் சார்பாக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அன்பானந்தம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் பொது மேலாளர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. புதுக்கோட்டை மண்டல பொது மேலாளர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. நாட்டுப்பண் சொல்லிட்டு அடுத்து கொடுத்தலாம். நாட்டுப்பண் சார், நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கலாம். வாங்க சொல்லு.